ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு நீட் கொஷின் பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே இந்த கொஷினில் வந்து ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதோட மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆன்சர் கேட்டிருக்காங்க. ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ இந்த பிக்சரை பாருங்கள். இதில் ஃபாரின் டிஎன்ஏ, வெக்டார் டிஎன்ஏ இருக்குது. இதை சேம் ரெஸ்ட்ரிக்ஷன் இன்டு நியூக்ளியஸ் யூஸ் பண்ணி கட் பண்ணுறோம். ஸோ இட் ரிசல்டட் இன் தி ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆஃப் தி ஃபாரின் டிஎன்ஏ அண்ட் த ஓவர் ஹேங்கிங் ஸ்ட்ரெச்சஸ் வந்து பிளாஸ்மிட் டிஎன்ஏ, அதாவது ஸ்டிக்கி எண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் லைகேட் பண்ணி நம்ம வந்து ரீகாமினன்ட் டிஎன்ஏ மாலிகுல் ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ அதை வந்து நம்ம ஈகோலே, அதாவது பாக்டீரியல் செல்ஸில் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ பை மேக்கிங் இட் கம்பீட்டன்ட் டு இன்க்ரீஸ் த காப்பி நம்பர் ஆஃப் அவர் டிசையர்ட் டிஎன்ஏ. ஓகே, ஸோ இந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆஃப் டிஎன்ஏ கிடைச்சதை வந்து நம்ம டைரெக்டாக வந்து இதில் காப்பி பண்ணிட முடியாது. டைரெக்டாக வந்து வி காண்ட் மேக் இட் இன்டு ரீகாமினன்ட் டிஎன்ஏ மாலிகுல். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, இந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆஃப் டிஎன்ஏவை செப்பரேட் பண்ணி ஐசோலேட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டெக்னிக் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அகரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ். இப்போ அகரோஸ் ஜெல்ன்றது ஒரு ஜெல் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் சீவீட். ஓகே, இதை தான் இப்போ வந்து மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் நேச்சுரல் பாலிமர் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் சீவீட். இதை வந்து நம்ம இதில் வெல் கிரியேட் பண்ணி நம்ம இங்கே தான் சாம்பிள் லோட் பண்ணுவோம். So since DNA are the negatively charged particles, negatively charged molecules, it will move towards the anode, positively charged. So smaller fragmentsலாம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிடும், லார்ஜர் ஃப்ராக்மெண்ட்ஸ்லாம் வெல்லுக்கு கிட்டக்க இருக்கும். ஸோ இதெல்லாம் இங்கே இந்த லேன் 2, 3 and 4 வந்து தி டிஎன்ஏ கட் பை தி ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ், அதாவது டைஜஸ்டட் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்காங்கல்ல, அதான் லேன் 2, 3, 4. அண்ட் இந்த பெரிய பேண்ட் வந்து டினோட்ஸ் தி undigested one which is not cut by the restriction enzyme. ஸோ இந்த அகரோஸ் ஜெல்ல நம்ம சாம்பிள் லோட் பண்ணிட்டு இந்த டிஎன்ஏ மூவ் ஆகிறத நம்ம நீக்கட் ஐனால பார்க்க முடியாது. அதை இடிபிஆர் அப்படின்ற ஒரு எத்திடியம் புரோமைட் அப்படின்ற ஒரு காம்பவுண்டில் ஸ்டெயின் பண்ணி அதுக்கப்புறம் யூவி லைட்டில் எக்ஸ்போஸ் பண்ணும்போது தான் வந்து we can see this bright orange colored bands. அப்புறம் இந்த டிஎன்ஏ பீசஸை அகரோஸ் ஜெல்லிலேருந்து கட் பண்ணி எடுத்து பியூரிஃபை பண்ணுற ப்ராசஸ் பேர் எல்யூஷன். இது பண்ணதுக்கு அப்புறம் தான் we can ligate the recombinant this our foreign gene into the vector DNA and make it into a recombinant DNA molecule. So this is the process. Okay, so let's get into the question now. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, the DNA fragments extracted from gel electrophoresis can be used in the construction of recombinant DNA. Yes, correct. நான் சொன்னேன்ல அதே தான். So smaller size fragments are observed near anode and while larger fragments are found near the bells in an agarose gel. That is also true. Smaller fragmentsலாம் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிடும், லார்ஜர் ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து வெல் கிட்ட இருக்கும், அதுவும் கரெக்டு. ஸோ போத் statement 1 and 2 are correct is the answer. Thank you.